ஹலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போக சொல்றீங்களா? போங்க சார். போங்க சார்னா. ஆட. தேங்க்யூ. ரொம்ப வலிக்குதா? வசமா வாங்கினா வலிக்காம இனிக்குமா? சாரிங்க, ஏதோ திட்டு விட்டுடுவாருன்னு நினைச்சேன். உங்களை புடிச்சு விடுவாருன்னு நினைக்கல. முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. என்ன பாடிங்க உங்களுக்கு? I like this. You know, பார்த்ததுக்கு அப்புறம் flat. If you don't mind, I love you. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் ரூமுக்கு வாங்க. We'll spend some time. வரீங்கல்ல? வரேங்க. என்னங்க உங்க பக்கெட் வெச்சுக்குங்க. உன்னை கவுக்கிறதுக்கு டிராமா ஆடுறாள் அந்த பொண்ணு. அதான் எனக்கும் டவுட்டா இருக்குடா. ஆனா ஒரு பொண்ணு ரூமுக்கு வர சொன்ன அப்புறம் போகாட்டி போனா நான் என்ன ஆம்பளை? போற ஜெயந்தி. ஐயோ, சீக்கிரம். அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? நம்ம பெட்டிங்க இதான் என் பெட். ஓகே. சூர்யா. ஜெயந்தி. உன்னை டிபார் செய்ய வைக்கிறதுக்கு நான் போட்ட பிளான் இது. ஆபீசர் வந்துட்டு இருக்காரு. நடுராத்திரியில லேடிஸ் ஹாஸ்டலுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்பாரு. பதில் சொல்ல தயாராயிரு. ராஸ்கல். சார் ப்ளீஸ். என்ன தைரியம் உனக்கு? சொல்றது கேளுங்க. லேடிஸ் ரூம்க்குள்ள போறியா? ஸ்டாப் இட். என்ன அடிக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? உன் தாத்தா. எஸ், நீ மேனஸ் இல்லாம நடந்துக்கிட்டு டிசிப்ளின் இல்லாம பேசுனத மன்னிச்சது உன் தாத்தா சொன்ன கதையை கேட்டு, அவர் கண்ணுல கண்ணீரை பார்த்து. நீ யார்? நீ என்னைக்காவது உன் தாத்தாவை கேட்டிருக்கியா? உன் அப்பா பேரை கேட்டிருக்கியா? உன் தாய் கதையை தெரிஞ்சுக்கிட்டியா? உன் அப்பா ஒரு லோஃபர். தேவையில்லாம ஒரு பொலிட்டிக்கல் லீடர் தங்கச்சியோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ பச்சை புள்ளியா இருந்தப்போ உன் அம்மாவை எரிச்சு கொண்ட ஒரு குடியவன். உன் அப்பா உங்க அம்மாவை கொண்டதும் இல்லாம உன் தாத்தா மேல அநியாயமா பழி போட்டான். ஆனாலும் தற்கொலை செஞ்சுக்காம உன் தாத்தா ஏன் உயிரோடு இருக்கார் தெரியுமா? உன் கையால உன் அப்பனுக்கு விலங்கு போட வைக்கிறதுக்கு. இருபது வருஷங்களா தலை குனிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கண்டா. மருமகளை கெடுத்த மானங்கட்டவன்னு 4 பேர் சொன்னாலும் அது பாம்போட சிற்றமா காதுல விழுந்தாலும் பொறுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? என் உடம்ப விட்டு போன காக்கி யூனிஃபார்ம் உன் உடம்புக்கு வரணும்னு தாண்டா. நான் இழந்துட்ட மான மரியாதையை திரும்ப நீ கொண்டு வரணும். நான் செத்து சொர்க்கத்துக்கு போனது என் மருமகள் கிட்ட. அம்மா, உன் மேல பட்ட கரையை தொடச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்கணும்னு நினைச்சேன்டா. அதானே தவிர நீ மனம் போன போக்குல வாழ்ந்து என் மானத்தை வாங்க வேணும், பொண்ணுங்க அறக்குள்ள நுழைவேன்னு தெரிஞ்சிருந்தா பச்சை குழந்தையிலேயே உன் கழுத்தை முறிச்சு வீசி எறிஞ்சிருப்பேன்டா. தாத்தா,
அடி தாத்தா, என் பொறுப்பு என் நினைவுக்கு வர வரைக்கும் ஆடி, செஞ்ச தப்ப நான் திருத்திக்கிற வரைக்கும் ஆடி. உன் கண்ணுல நான் கண்ணீரை பார்க்காம இருந்தா உனக்கு எள்ளு தெளிச்சிட்டு போயிருப்பேன்பா. உங்க அப்பன் கண்ணுல என்னைக்கு நான் கண்ணீரை பார்த்ததில்ல, இன்னைக்கு உன் கண்ணுல பாக்குறேன். இந்த பாசம் ஒண்ணு போதும்பா உன் அப்பனுக்கு விளங்கப்படுவேன்னு நம்புறதுக்கு. ஆனா ஒரு விஷயம் நினைவு வச்சுக்க, இன்னைக்கு உன் அப்பன் சாதாரணமானவன் இல்ல, வருங்கால முதலமைச்சருக்கு மச்சன. ஏகாம்பரநாதன் என்ற நான் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு பாரத தேசத்தின் பால் உண்மையும் உண்மையும் உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணீங்கன்னு எத்தனை நாள் உங்ககிட்டயே இருந்துக்கிறேன். இப்ப உங்க மச்சான் சீஃப் மினிஸ்டர் ஆகினாரு, என்ன அவர் பிஏ வாக்க கூடாது, லெப்ட் அண்ட் ரைட் சம்பாரிச்சு உங்க பேரை சொல்லி பழச்சுக்குவேன். முதலமைச்சருக்கு பிஏ வந்தா என்ன வரும்? அவர் மச்சான எனக்கு பிஏவா இருந்தா எக்கச்சக்கமா சம்பாதி, எதுவா இருந்தாலும் என் கையில தான் இருக்கியா. போதும், இது போதும். பயமின்றி பாரபட்சமின்றி. வணக்கம் சார். வணக்கம். அவர் முதலமைச்சர் ஆனதுல எதிர்க்கட்சி தலைவரா உங்க அபிப்பிராயம் என்ன சார்? நம்ம ஸ்டேட்டுக்கு வந்த துரதிர்ஷ்டம். அப்படி எதுக்காக ஃபீல் பண்றீங்க சார்? எம்எல்ஏஸ் நிறைய பேர் இருந்தோம், எலெக்ஷன்ல தோத்து போன இந்த ஏகாம்பரநாதனை திடீர்னு முதலமைச்சராக்க அவசியம் என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்க வருங்கால லட்சியம் என்ன? நாளைக்கு வரப்போற எலெக்ஷன்ல நெருப்பாட்ட ராஜகோபால் சாரை நிறுத்தி இந்த ஏகாம்பரநாதனை கீழே இறக்கிட்டு தான் தூங்குவேன். டாடி, நீ ஆகாம அவன் எதுக்கான முதலமைச்சரா? அவன் சொல்லக்கூடாது மாமா. சரி மாமா, எதுக்கானா தெரிஞ்சுக்கணும்ல. அங்கிள், நீ எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிக்கல இல்லையா? அப்புறம் எப்படி நீ முதலமைச்சரான? எதிர்கட்சிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வியை உன் புள்ளிய கேக்குறான் மச்சான். கண்ட்ரோல்ல வச்சுக்க, இல்ல கண்ட்ரியே முழுங்கிடுவான். டேய் போடுற. சார், அந்த குழந்தை கேட்ட கேள்வி நாங்களும் கேக்குறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. மச்சான், இதுல என்ன இருக்கு? எம்பி ஆகாம பிஎம் ஆகலாம், எம்எல்ஏ ஆகாம சிஎம் ஆகலாம். அத நீங்க சொல்றீங்களா சார்? முதலமைச்சர்ல சொல்லணும். யார் சொன்னா? அது நம்ம அரசியல்லயே இருக்கு. இல்லாட்டி போனா 6 மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு வாக்காளர் தொகுதியில நின்னு ஜெயிக்கணும், அவ்வளவுதான். எந்த வாக்காளர் தொகுதியில நிக்க போறீங்க சார்? 3 வாக்காளர் தொகுதியில நான் நிக்க போறேயா? உனக்கு ஆட்சேபனையா? ஒருவேளை தோத்து போயிட்டா? நான் சொல்றேன், நீங்க போங்க. வா. தோத்து போக மாட்டேன், ஜெயிப்பார். நான் சொல்றேன். கள்ள ஓட்டு போட வச்சு ஜெயிப்பீங்களா? நீ எந்த பத்திரிகையில வேலை செய்யற? எதுக்கு சார்? நான் கொஞ்ச காலம் வாழணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்.